ஜிஎஸ்டி 2.0 இந்தியாவில் 22 செப்டம்பர் 2025, அதாவது இந்த வருஷம் நம்ம வந்து இந்த ஜிஎஸ்டி 2.0 வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி ரிவிஷனை பேஸ் பண்ணி டூ வீலர்ஸுக்கு எந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்குது, அதாவது ஏற்கனவே போட்ட ஜிஎஸ்டிக்கும் இந்த ஜிஎஸ்டி 2.0க்கும் எந்த மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஜின் கெப்பாசிட்டி டூ வீலர்ஸ் பிலோ 350cc, அதாவது இந்த ஹோண்டா, அதுக்கப்புறம் ஸ்ப்ளெண்டரு, ஆக்டிவா 4G, இந்த ஸ்கூட்டி, இந்த அதாவது பிலோ 350cc அதை வந்து அப் டு 350cc தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இதில் வந்து ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 இதுவும் இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த பைக்ஸுக்கெல்லாம் ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டியில் வந்து 30% வந்து டேக்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ வந்திருக்க ஜிஎஸ்டி 2.0ல 28% அது வந்து டிஃபர் ஆகிருக்கு, அதாவது 2% குறைஞ்சிருக்கு அப்படின்னு டேரெக்டாகவும் சொல்லி இந்த 2% ரெடியூஸ் ஆகிருக்கு. இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா, இதை வந்து வரவேற்கத்தக்க விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா இப்போது வந்து ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருச்சா, தீபாவளி வந்துடும், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர் அப்படியே கண்டினியூ ஆகியிருக்குமா. இப்போது இதிலே வந்து ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும். ஸோ இந்த ஜிஎஸ்டி 2.0வும் இதில் அடிஷ்னலாக வர காரணத்தினால நம்மளுக்கு வந்து அமௌண்ட் இன்னுமே ரெடியூஸ் ஆக தான் போகுது. ஸோ இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறோம் இந்த பிலோ 350cc. அபவ் 350cc பொறுத்த வரையும், ஃபார் எக்ஸாம்பிள் KTM 390 டியூக், டுகாட்டி ஸ்கிராம்ப்ளர்ஸ், இந்த மாதிரியான பைக்ஸுக்கெலாம் ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி 30% ஆகும். இந்த ஜிஎஸ்டி 2.0ல 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா 30லேருந்து 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1% என்ன பெருசாக இதாகிற போகுது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னோட ஒப்பீனியனை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஷேர் பண்ணணும்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த இந்திய இளைஞர்களின் சூப்பர் பைக் கனவுகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன்.